என்ன நேரத்துக்கு எப்படி தூங்குறா பாரு. இவள வச்சுக்கிறேன். ஏண்டா என்னடா இந்த நேரத்துக்கு போய் அவ தூங்கிட்டு இருக்கா? வீடு விளங்குமா? விளக்க வச்ச நேரத்துல போய் தூங்குறா. ஏமா எதுவும் வேலை எதுவும் இருக்கா? டேய் வேலை இருக்கோ இல்லையாடா? நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல்ல, வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமாலாம் கேட்க மாட்டாள அவன் பொண்டாட்டி. சரி விடுமா, என்னமா இருக்கு இதுல? அது சரி, இதுல என்ன இருக்கு அப்படிதானே? சரி பாத்துக்கிறேன்டா. ஒரு நாள் நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராது தெரியுமா? ஐயோ பையன் வெளிய போனானே, இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரலன்னு மனசு போட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு கிடக்கும். ஆனா அந்த மகராசிக்கு நீ வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த பொழுதும் ஆக போது, இன்னும் நமக்கு விடியல. இந்த பார் தூங்குறத. அது சரி, இவனுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது அம்மாவோட அருமை? ஒரு காப்பி கேக்குறானா வாயை திறந்து? ஏண்டா எத்தனை வாட்டி நான் என்கிட்ட காப்பி கேப்ப? சும்மா உட்கார விடுவியாடா என்ன? கீராய விட மாட்டேன், வீட்டை பெருக்க விட மாட்டேன், சமைக்க விட மாட்டேன். எம்மா காப்பின்னு தோ போ தூங்குறாளே, அவளை போய் எழுப்புடா. ஏம்மா எனக்கு இப்ப காபி குடிக்கணும்னு தோணலமா. எப்படிப்பா தோணும்? மகராசி சொல்லிட்டு தூங்கிருப்பா, நானே எந்திப்பேன் அது வரைக்கும் வந்து எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு தூங்கிருப்பா. ஏம்மா என்னமா இப்போ அவளை எழுப்பணுமா? ஏப்பா வேணாப்பா, நான் சொல்லி எழுப்பி உன் பொண்டாட்டிக்கு தலைவலி வந்து வேணாப்பா ஒன்னையா உட்கார்ந்து சாவுறேன். மா உனக்கு என்னமா வேலை ஏதாவதுன்னா சொல்லுமா. வேணாப்பா, வேலைக்காரி தானப்பா நானே செஞ்சுட்டு போறேன். இதெல்லாம் எனக்கு புதுசா? உங்க அப்பனுக்கு வேலைக்காரியா இருந்தேன், அடுத்து உனக்கு இருந்தேன், இப்போ உன் பொண்டாட்டிக்கு இருந்துட்டு போறேன்ப்பா, இருந்துட்டு போறேன். இவ ஒருத்தி இவ்ளோ நேரம் தூங்குறா. லதா இந்த பாரு. எந்திரடி. ஏங்க எந்திரி லதா, உன்னால அங்க பாரு பெரிய சண்டையே நடக்குது. ஏன் இவ்வளவு நேரம் தூங்குற நீ? ஏங்க எப்பவுமாங்க தூங்குறேன், எந்த வேலையும் இந்த நேரங்க வந்து படுத்த. அதுக்குள்ள என்னாச்சு? உங்க அம்மா பேயாட்டம் ஆடியாச்சா? சரி விடு, தெரிஞ்ச கதை தானே. மூஞ்ச கழிட்டு அப்படி போய் வெளியில வந்து நில்லு வா. ஒரு தூங்க கூட உரிமை இல்லையாங்க? ஏங்க எனக்கு புரியல, நான் ஜெயிலுக்காக வந்திருக்கிறேன். டைம் படி சாப்பிடணும், டைம் படி உட்காரணும், அங்கதான் நிக்கணும், இங்கதான் பாடுக்கணும். என்னங்க நீங்க? என்ன செய்ய சொல்ற? அம்மா அப்படி இருக்கிறா. சரி நீ வா. நம்ம அப்படி இருக்கிறா இதானே சொல்ல தெரியும் உங்களுக்கு? பாங்க வேற பொண்ணு பார்க்க வரும்போது என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு கிளவி. இப்ப பாரு